வணக்கம். மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமளா. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே தேர்தல் வரும் சமயத்தில் தங்களுடைய சாதனைகளை தாங்கள் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி வாக்கு சேகரிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் தற்போது பாஜக 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது தாங்கள் செய்த சாதனைகளை சொல்ல முடியாமல் உயிர் நீத்த ராணுவ வீரர்களை காட்டி இன்றைக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் மேடை தோறும் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாலகோட் தாக்குதல் நடந்த பொழுதே எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சேபனையை முன்வைத்தன. இதை அரசியலாக்கக்கூடாது, இந்த பிரச்சனை அரசியலுக்கானது அல்ல, இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, இதை அரசியலாக்கக்கூடாது, இதை தேர்தல் பிரச்சார ஆயுதமாக கையில் எடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தது. தேர்தல் ஆணையமும் அதை கூறியிருந்தது. ஆனால் தொடர்ந்து இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. மகாராஷ்டிராவிலும் சரி, குஜராத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி முதல் முறை வாக்காளர்களை பார்த்து உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக உங்களுடைய முதல் வாக்கை செலுத்துங்கள் புல்வாமா தாக்குதலில், அது மட்டுமல்லாமல் நாடு வலிமையாக இருக்க வேண்டுமானால் தேர்ந்தெடுங்கள் என்றெல்லாம் அவர் கூறி வாக்கு கேட்கிறாரே, இதன் பின்னணியில் இருப்பது என்ன? உண்மையில் ஆட்சியின் சாதனைகள் என்று சொல்வதற்கு ஏதுமே இல்லையா, மிஞ்சவில்லையா பாஜகவிடம் என்ற கேள்வி எழும்புகிறது. இதை தாண்டி 2014 பெரிய அளவில் வாக்குறுதிகளை முன்வைத்தார்களே, அவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டதன் எதிரொலியா இன்றைக்கு இந்த வாக்கு சேகரிப்பு என்று கேட்க தோன்றுகிறது. இதையும் தாண்டி இந்த ராணுவ வீரர்களும் போராட்டம் நடத்தித்தானே ஒவ்வொன்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை இவ்வாறு கொச்சைப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி நடுநிலைமையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் தொடர்கிறது பாஜகவின் அத்துமீறல்கள், அதுவும் விதிமுறை மீறல்கள். நமோ டிவி என்கிறார்கள். அதை தாண்டி மோடி அவர்களுடைய பயோபிக், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய திரைப்படம் என்று ஒவ்வொன்றிலும் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நிதானமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாலகோட் தாக்குதல் பற்றி பேசுவது கூட விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடவடிக்கை பாயுமா? உண்மையில் அனைவருக்குமான சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா தேர்தல் ஆணையம் என்பது குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். நேர்களாகி நீங்களும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் சாந்தி அவர்கள். அவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா ஒவ்வொரு மேடையிலும் வைக்கப்படுகிறது இந்த பாலகோட் தாக்குதல், அதை தொடர்ந்து இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிரிழப்பு, புல்வாமா தாக்குதல். அடிப்படையில் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த புல்வாமா தாக்குதல் அப்படின்ற விஷயமே பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றதுனால வந்த ஒரு விஷயம் தானே. அதையும் தாண்டி 2016 பாத்தீங்கன்னா உரி தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் துல்லிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத ரொம்ப மார்தட்டி பேசி கொண்டது பாஜக அரசு. அதுக்கப்புறம் தானே புல்வாமா நடந்திருக்கு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்று கருத்து என்னென்னா, இராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகம் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க நிஜமாகவே தியாகம் தான் செய்கிறாங்க. புல்வாமா தாக்குதல் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். 1000 பேர் போகிற இடம் 2000 பேர் ஒரே நேரத்தில் இராணுவ வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிப்பார்களா? அப்படி பயணிக்கிறார்கள் என்றால் அந்த விவரம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு கிலோ வெடிகுண்டுடன் ஒருத்தர் நேரடியாக மோத முடிகிறது என்றால் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், பாதுகாப்பு குறைவுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், இது போல் ஒன்று நடக்கப் போகிறது என்ற தகவல் கூட ஏற்கனவே வந்திருக்கிறது. அந்த தகவலையும் அந்த முன்னெச்சரிக்கையையும் புறந்தள்ளி தான் இந்த பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளும் இதை தான் சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் இதை திட்டமிட்டு ஒரு தேர்தல் நேரத்தில் மட்டுமே நடத்தப்படுகின்ற ஒரு அரசியலுக்காக ஓட்டுக்கான ஒரு நடத்தப்படுகின்ற ஒரு சதியாங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட போகின்றவர் யார்? ஏழை எளிய மிகவும் நடுத்தர மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடத்துலேருந்து வந்த இராணுவ வீரர்கள் தான். அவங்களுடைய உயிர் தியாகத்தை நம்ம கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. இது வன்மையாக, இது போன்ற சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது இல்லாமல் இந்த துல்லிய தாக்குதல் இதற்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலாக இருக்கட்டும், எந்த அரசியலாக இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு நமக்கு மிக நல்ல ஒரு நட்பு நாடுன்னு சொல்ல முடியாதுங்கும் போது எல்லையில் இந்த மாதிரியான கொஞ்சம் போக வர இதெல்லாம் நடக்க தான் செய்யும். சில செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த செயல்பாடுகள், இந்த தாக்குதல்கள், சின்ன சின்ன தாக்குதல்கள் எல்லாவற்றும் ரகசியம் காக்கப்பட வேண்டும். எல்லாருமே டெய்லி இந்த மாதிரி நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்திலே பிரச்சனைனா நம்ம வெளியிலலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இது குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசு பக்கத்து நாட்டில் ஒரு சென்சேஷனல் இஷ்யூ இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதுதான் நடைமுறை. இவர்கள் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் பாலக்காடு போகும்போது எப்போ எந்திரிச்சாங்க, எப்போ வந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் எப்போ முழிச்சாரு,
எப்போ தூங்கினாரு அந்த தகவல் கேட்ட பிறகு இன்ச்சா நடக்கும் பொழுது இப்போ ராணுவ ரகசியங்கள் வெளியில் வரலையா? நம்ம ஏதானு கேட்டோம்னா ரஃபேல் பற்றி ஏதோ கேட்டோம்னா இல்லை அது ராணுவ ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு பொருளை என்ன விலைக்கு வாங்குறீங்கன்னு கேட்டால் அதில் என்ன ராணுவ ரகசியம் இருக்குது? அது என்ன மாதிரியான வேலை செய்ய போகிறது, அது எப்படி எதிரியை தாக்கும், அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அது டெக்னிக்கல் இதுன்னு சொல்லலாம். என்ன விலைக்கு கூடவா? அது எல்லாம் இந்த மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஆக இவங்க வேணும்னா ஒரு விஷயத்தை உடனே ராணுவ ரகசியம் சொல்லுவாங்க, இவங்க வேணும்னா மார்த்தட்டி கொள்வதற்காக இவங்களே செய்த மாதிரி காண்பிப்பதற்காக எல்லாமே என்ன நடந்துன்னு ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிகழ்ச்சி நிரல் மாதிரி சொல்கிறார்கள். இது ஒன்று. மற்ற இந்திய ராணுவம் என்பது இந்திய மக்களுடைய ராணுவம். இது மோடி ராணுவமோ இல்லை பாஜக அரசுடைய ராணுவமோ கிடையாது. இது நமது ராணுவம், நமது மக்களின் ராணுவம், இந்திய மக்களின் ராணுவம். அதனுடைய சாதனைகளை ஒரு தனிப்பட்ட கட்சி கோரிக்கொள்ளவே முடியாது. தனிப்பட்ட அரசோ தனிப்பட்ட நபரோ இதுதான் நான் செஞ்ச சாதனை என்று சொல்லவே முடியாது. அப்படி சொல்லி ஓட்டு வாங்குவது மிகவும் தவறானது, மிகவும் கேவலமானது. ஜனநாயகத்தை இது கேள்விக்குறியாக. எதிர்கட்சிகள் எப்பயுமே அதை எதிர்பார்த்தாங்களோ? ஏன்னா முன்னாடியே வந்து இந்த தாக்குதல் சம்பவம், பாலக்கோட் தாக்குதல் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் வந்து இப்போ மோடி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு, தேர்தலுக்காக இதை பயன்படுத்துவார்னு அப்பவே வந்து எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். அது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வலியுறுத்த தவறிட்டாங்களோ? ஏன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்க. இப்ப முதல் கட்ட தேர்தலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிலையில இன்னமும் வந்து அதை பத்தி தானே அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஏன் இது தொடர்பான ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்னு? அது தேர்தல் ஆணையம் தான். ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு விஷயம், இது ஒரு பெரிய அக்கப்போரா இருக்கின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கட்சிகள் வந்துட்டு ஜனநாயகமான முறையில் நடுநிலைமையாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் போராட வேண்டி இருக்கிறது. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வந்து எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தூர்தர்ஷன்லையும் ஆல் இண்டியா ரேடியோலையும் கேட்டப்போ 45 நிமிடம். ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு 45 நிமிடம், இந்தியா முழுமைக்குமாக தமிழ் மாநிலத்துக்கு வந்து 5 நிமிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமது பிரைம் மினிஸ்டர் உட்காந்துக்கிட்டு மிஷன் சக்தி என்று கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க இவ்வளவு நேரம் வந்து அவர் பேசுகிறாரு. இதை தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, வி ஹவ் சென்ட் நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அதோட முடிச்சுட்டாங்க. ஆக அவருக்கான அரசியல் லாபத்தை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு இல்லை என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எதிர்கட்சி சொல்லலைன்னு சொல்ல முடியாது. குஜராத்தில் வந்து ஒரு 5 மாநில தேர்தல்கள் சமீபத்தில் நடந்தது. அந்த மாநில தேர்தலை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு மாத்திரம் அனௌன்ஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. அந்த குஜராத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தேர்தல் அறிவிச்சாங்க. இந்த தேர்தல் தேதியே ரொம்ப லேட்டாக தான், நாடாளுமன்ற தேர்தலே எல்லாம் திட்ட உதவிகள் அடிக்கல் நாட்டப்பட்ட எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் 18 இது வேக்கண்டாக இருந்தது. இப்போ 19, 20, 22 ஆனாலும் ஆனால் வந்து உரிய காலத்தில் அது நடத்தப்படவில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்துட்டு மத்தியில் உள்ள பாஜக அரசுடைய ஆதரவில் இருக்கிறதுனால அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால தான் வந்து தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது என்று சின்ன குழந்தை கூட சொல்லுது. அது இப்போ வராது அப்படின்னு. நிஜமா பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல், பேசுங்க, நீங்க சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் எஸ் முத்துக்குமரன் பேசுறாங்க. சொல்லுங்க சார். அதாவது இந்த புல்வாமா தாக்குதல் பத்தி நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில. நாங்க சொல்லக்கூடிய கருத்துகள் என்னன்னு நீங்க பார்க்கும்போது இந்த தாக்குதல் அனைத்துமே அரசியல் சூழ்ச்சிக்காக ஏற்பட்டுறதுன்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. அதாவது இன்றைய சூழலுக்காக வெற்றி பெறதுக்காகவோ இந்த மாதிரி திட்டம் வகுத்துருக்காங்களா சொல்லிட்டு சூழ்ச்சி மொத்த பின்புன்றது எங்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது உங்க கேள்வியிலேயும் ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா எதனால் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது, எதனால் அந்த 44 வீரர்களை நம்ம பறிகொடுத்தோன்ற கேள்விக்கு இன்னி வரைக்கும் வந்து நமக்கு பதில் கிடைக்கலன்னு போது இந்த மாதிரியான சந்தேகங்கள் வருவது இயல்புதான். உங்க கருத்தை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ அவர் சொன்ன மாதிரி அதற்கான ஒரு விளக்கமே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. எதனால? ஏன்னா இல்ல எத்தனை அவ்வளவு பேரை ஏத்திட்டு போகவே முடியாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. மேலும் அந்த நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சோதனை நடத்தப்படக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை, அதுவும் சிஆர்பிஎஃப் வாகனங்கள் வருதுன்னா யாருமே வந்து பிரைவேட்டா அவங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவிற்கு கெடுபிடிகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு சம்பவம். அதனால இன்னி வரைக்கும் அதுக்கு உரிய விளக்கம் இல்லை அப்படின்னு தான். ஆனா இந்த தாக்குதல்களை பத்தி பேசும்போது நம்ம திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடிய இந்தியா தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் வந்து பார்க்கும்போது மோடி அரசு வந்து அதை ரொம்ப இதா சொல்றாங்க, வலிமை, அதுதான் வலிமை, நாங்கள் அசலும் வட்டியுமா திருப்பி கொடுத்துட்டோம், காங்கிரஸ் மாதிரியோ நாங்கள் வந்து ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைப்பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே. இதில் வந்து இந்த அணுகுமுறை தான் சரியானதா நீங்கள்? இல்லை, அவங்க முதல்ல வந்து காங்கிரஸ் மென்மையான அணுகுமுறையை கடைப்பிடித்ததா
அப்படியே கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்கிற ராணுவ ரகசியத்தை அவங்க காப்பாற்றி இருக்கிறாங்க. UPA 2லலாம் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது எல்லா ராணுவ அதிகாரிகளும் ஒத்துக்கிறாங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்பொழுது ராணுவ ரகசியங்கள் காப்பாற்றப்பட்டது. ஆகவே காங்கிரஸ் இதில் மென்மையான அணுகுமுறை கொண்டுள்ளதா என்பதே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இது நமக்கு சொல்லப்படவில்லை. இப்பொழுது இன்னும் என்னென்னா, இவங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையான தாக்குதல் நடத்தினார்களா? இதுவே சந்தேகத்துக்குரியது. அங்கே பாலக்கோட்டில் பள்ளிவாசலில் 300 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி வந்தது. ஒரு பணத்தையாச்சும் காமிங்க என்று எதிர்கட்சிகள்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்டவுடனே நீங்களாம் தேச துரோகிகள், நீங்கள் என்ன எவிடன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய, ஆக அங்கே பள்ளிவாசலில் எத்தனை பேர் இறந்தார்கள், அப்படி ஒன்று தாக்குதல் நடந்ததா என்றே தெரியவில்லை. இன்றைய தகவல்கள் செய்திகள் என்ன சொல்கின்றன என்றால், பாகிஸ்தான் இம்ரான்கான் அரசு சர்வதேச அரசியல் தலைவர்களை கூட்டிக் கொண்டு பாலக்காட்டில் நடந்த இங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன பள்ளம் அதை மட்டுமே காண்பித்திருக்கிறது. வேற உயிர் பலி எதுவும் நடக்கவில்லை, மிகவும் பெரிய பாதிப்பு இல்லை என்று இம்ரான்கான் சர்வதேச அரசியல் தலைவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்போ நம்ம எதை நம்புறது? இவர் நான் ஸ்ட்ராங்காக போய் அடி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றதா, இல்லை அவங்க ஆதாரங்களுடன் சர்வதேச அமைப்புகளை கூட்டி இம்ரான்கான் அவர்கள் காண்பிப்பதை நம்ம நம்புவதா? ஆக இவங்க சும்மா செய்யறது செஞ்சுட்டு பெருசாக மார்த்தட்டி கொள்வதாகத்தான் தோன்றுகிறதே ஒழிய, உண்மையாக இவங்க பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பார்களா என்பதே சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். அப்புறம் நீங்கள் 44 பேர் இறந்ததா சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு சீரியஸாக பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தார்கள். அதற்கு அப்புறமும் சின்ன சின்ன தாக்குதல்கள் நடந்து பல உயிர்கள் நம்ம இராணுவ வீரர்கள் பலி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்புறம் குண்டு துளைக்காத கார், இங்கே 2000 பேர் மூவ் பண்ணுறாங்க. அந்த கார் எப்படி இருக்கணும், அந்த வாகனம் எப்படி இருக்கணும், அந்த குண்டு துளைக்காத மாதிரியான வசதிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஏன்னா அது இல்லைங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது கார்கில் போர்லேருந்து தொடர்ந்து இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் சரியான முறையில் கொடுக்கப்படுகிறது. அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது இப்போ இராணுவத்தினரை காட்டி வாக்கு இருக்கக்கூடிய பாஜக அந்த இராணுவத்தினருக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பட்ஜெட்டில் நாங்கள் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த கடைசி பட்ஜெட்டில் 2019-20 இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க தாண்டி விட்டோம், 3 ட்ரில்லியனை தாண்டிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இராணுவத்தினருக்கு இந்த அளவிற்கு சலுகைகள் இல்லை, அந்த நிதி ஒதுக்கப்பட்டது எல்லாமே போதுமானதாக இருந்ததா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில்? போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் ஒரு 7% ஏற்றிருக்காங்க. ஆனால் இதையே ஒரு மிக உயரிய பதவியில் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு இன்ஃப்ளேஷன், இந்த பணவீக்கத்தினாலும் டிப்ரிசியேஷன், இந்த தேய்மானத்தினாலும் இந்த ஏற்றம் நல்லிஃபை ஆகிடுகிறது. இது பெரிய ஏற்றம் சொல்ல முடியாது, அதே அளவான பணம் தான் இருக்கிறது என்று ஒரு கருத்து பதிவு செய்துள்ளார். வேறு என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் செலவுகள் இருக்குது. இது இல்லாமல் ஏற்கனவே வாங்கப்பட்ட இராணுவ தளவாளங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம்லாம் இருக்குது. அதுக்கு தான் இந்த பட்ஜெட் கரெக்டாக இருக்குமே ஒழிய, புதியதாக அவசியமாக வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. பட்ஜெட் அலோகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கான்செப்டே முதல்ல இல்லை. நமக்கு கார்கில் போர்லேயே சவப்பெட்டி ஊழல் இதே பாஜக அரசில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இது பண்ணு, அதுக்கப்புறம் பல தொடர்ந்து ஊழல் இருந்தது தான். இப்போ ரஃபேல் ஊழல். ஸோ அவங்க இதில் எப்படி பணத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறார்களே ஒழிய, இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பான உபகரணங்களை கொடுக்கலாம், லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் முறையில் எப்படி நம்ம பண்ணினோம்னா உயிர் பலியை காக்க முடியும், இதெல்லாம் நம்ம கவனமே செலுத்தப்படவே இல்லை என்றதை சொல்ல முடியும். ஒரு இராணுவ வீரர், உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியாவில் அவருக்கு சரியான உணவு கூட கொடுக்கவில்லை என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதே அவர் ஒன்று சொன்னார், இதை நான் சொல்றதுனால நான் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து பல இராணுவ வீரர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். சிபிஆர்எஃப்க்கும் எங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் அவங்கள்ட்ட நடத்தப்படுகிற விதத்தில் பேசுவோம். ஒரு போராட்டத்தையும் நம்மளால மறக்கவே முடியாது. 1 ரேங்க் 1 பென்ஷனுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களாகட்டும், பணியில் இருப்பவர்களாக எல்லாம் எடுக்கும் பொழுது அப்போ அதை நாங்கள் பெரிய அளவில் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பிரச்சனைகளை இருப்பதை பார்க்க முடிகிறது. அறிவிப்பு வந்துடுச்சே தவிர அதில் என்ன பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுல இவங்க 35,000 கோடின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத தொடர்ந்து இராணுவத்தினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த காயம்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், இந்த இறந்தவர்கள், இவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவங்களுடைய நிவாரண தொகைக்காகவும் இன்னும் போராட வேண்டிய நிலைமை இருக்குது, நீதிமன்றங்களை நாட வேண்டிய நிலைமை இருக்குது. நிறைய அந்த ராணுவ வீரத்தை சார்ந்த குடும்பத்தினர் பேசுற அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்ப அது எதுவுமே செய்யாமல் அந்த பலனை மட்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கலாமா?
எதுவுமே எதை செய்யணும்னு நினைக்கவே இல்லையா, அதான பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ராணுவ வீரர்களுடைய இறந்து போனவர்களுடைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு எவ்வளோன்னு, அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது திடீர்னு வந்துட்டு 10,000 ரூபாய் தான் கொடுப்போன்னு கேப் போடுறாங்க. மொத்த செலவே இந்த மாதிரியான உயிர் நீத்த ராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு செலவே மொத்தமே 36 கோடி அந்த மாதிரி தான், மிக குறைந்த பணம் தான் அது. இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அதை போய் குறைச்சி கட் பண்ணி அங்கே போய் சிக்கன நடவடிக்கை தேவையா? நாட்டுக்காக அவங்க உயிரே நீத்திருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு அதோடைய கல்விக்காக அதை கூட நம்ம செய்ய முடியாத அளவுக்காக நம்ம நாடு இருக்கிறது. அது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சலுகையை குறைக்கிறதுக்கு வந்துருந்துன்னா அவங்க அந்த மனசை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் நம்ம வந்து பெரிய பணத்தையும் நம்ம வந்து மிச்சம் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் முக்கியம், குழந்தைகளுக்கு கல்வி தான் முக்கியம். நமக்காக உயிர் நீத்தவருடைய குழந்தைகளுக்கான கல்வி முக்கியம். ஆக அவங்களுடைய மனசு வந்து என்னென்னா பெருசாக அனில் அம்பானி அதானிக்கு எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்கணுமே தவிர எங்கே சின்ன சின்னதாக இந்த குழந்தைங்களோட ஸ்காலர்ஷிப்பு, SC/ST ஸ்காலர்ஷிப்பு இதில் தான் இருக்கிறது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் நேயர்கள் இருக்காங்க அழைப்பில். வணக்கம், மக்களின் குரல், சொல்லுங்க. ஆமா வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஆமா, நாகப்பட்டினம் மாவட்டம் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா திருக்கோலையிலிருந்து பேசுறேம்மா. பிறந்த திருக்கலை மண்ணிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப நம்ம நாட்டுல வந்து அதாவது நம்ம நாட்டு ராணுவத்தை வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு பப்ளிக்கோ இல்ல வேற ஒரு பொதுமக்களையோ அடிக்காம நம்ம ராணுவத்தை அடிச்சுதான் நம்ம அதோட நம்ம ஆட்சி ஆளுமையோட ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் மாதிரி. அதுதான் நம்ம காட்டுது. அது வந்து அதுதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். நிச்சயமா உங்க கருத்துக்கு நன்றி. வந்து சொல்லிட்டே இருந்தீங்க 1 ரேங்க் 1 பென்ஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, ஜந்தர் மந்தர்ல இந்த புல்வாமா அட்டாக்கு அப்புறம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாருமே இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் உட்பட அவங்களுக்கு வழங்கப்படாத சலுகைகளை பற்றி போராட்டம் நடத்தினார்கள். அவங்க அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க. இந்த பாஜக அரசு ஆளுகின்ற அரசு வந்து எப்படி வந்து ராணுவ வீரர்களை வஞ்சிக்கிறது, என்ன சொன்னாங்க, என்ன எதையுமே செய்யலை என்பதை சொல்லி இது வந்து தேர்தலில் வந்து இதை நாங்கள் காமிப்போம், எங்களை பலத்தை காமிப்போம்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அதுவும் இப்போ தான் நடந்தது மார்ச் மாதம். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவோ நாளாச்சு, 5 வருஷம் முடிய போகுது. அப்போ வந்தவொடனே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ முடியும் போது கூட செய்யலைன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் தான் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்று. இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு போகின்ற உணவில் 40% தான் அவங்கள போய் சேருது, மிச்சம்லாம் என்ன ஆகுது என்று தெரியவில்லை. அப்போ ஜூனியர் கேடரில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் எல்லாம் பழிவாங்கப்படுகிறார்கள். நிறைய பேர் 100க்கும் அதிகமானவர்கள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. 2018 மட்டுமே வந்து நிறைய பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படின்றது தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். அப்போ அவங்களுடைய வாழ்நிலை, அவங்களுடைய உழைக்கும், அவங்க வேலை செய்கின்ற சூழல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால் அவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த ஏன் இவங்க இத்தனை பேர் 100க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், அதுங்க என்ன சிஸ்டம் ப்ராப்ளம் அதெல்லாம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், பட்டாளத்தில் வேலை செஞ்சா நிறைய பணம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். உண்மையிலே அதாவது நிர்வாக குறைபாடுகளையே இன்னும் வந்து சரி செய்யவில்லை அப்படின்றது தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வந்து அழைப்புல இருக்காங்க ஒரு நேயர். வணக்கம், மக்களின் குரல், சொல்லுங்க. ஹலோ, வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சார், சொல்லுங்க சார். அதாவது மேடம், இந்த தாக்குதல் வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். 2வது வந்து பிஜேபி கவர்மெண்டோட மிகப்பெரிய தோல்வி. என்னன்னு கேட்டா, அதான் நம்முடைய எல்லை பகுதியை அங்குலமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் தூங்குறனாலதான் நம்மளுடைய அதாவது விலை மதிக்க முடியாத நம்முடைய வீரர்களை வந்து நீங்க வந்து இழந்துட்டு ரொம்ப கண்ணீரோட நம்ம இருக்கோம். இது ஏத்துக்கிற முடியாத ஒன்று. இது வந்து அதாவது மத்திய அரசுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி. இது வேதனையான விஷயம். இது மாதிரி இனி ஒரு தடவை நடக்கவே கூடாது. அதுக்கு இது வந்து முழுக்க அரசாங்கத்துடைய தோல்வி. எல்லைப்புறங்களை அங்குலமாக மிகப்பெரிய ராடர்கள்லாம் வச்சிருக்காங்க. 5000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரக்கூடிய எந்த ஒரு சிட்டுக்குருவி பறந்தா கூட நம்ம வந்து பாத்துடலாம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு உள்ள நவீன காலத்துல ஒரு 400 கிலோமீட்டருக்குள்ள அது ஒரு 400 கிலோ வெடிமருந்தை கொண்டு வந்த ஒரு வாகனத்தை உங்களால சோதனை போட்டு அவங்களுக்கு தடுக்க முடியலன்னு சொன்னா நாட்டு மக்களை எப்படி உங்களால பாதுகாக்க முடியும்? அதனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த அரசாங்கத்தினால மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இன்னைக்கு சிறு குழந்தைகள்லாம் கற்பழிக்கப்பட்டு வந்து மிக கொடூரமான அடிப்படையில் கொலை செய்யப்படுறாங்கன்னா அதுக்கு இந்த பிஜேபியுடைய ஆட்சி தான் மிக மோசமான ஆட்சியா இருக்கு. தயவு செய்து நம்மளுடைய அதான் என்னுடைய வருத்தத்தை நான் வந்து ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன்.
நிச்சயமா, அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க சார். எதை வந்து வலிமைன்னு சொல்றாங்களோ அது நம்மளுடைய குறைபாடாக இருக்கிறது, அது தோல்வியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. உங்க கருத்துக்கு வந்து மிக்க நன்றி. இப்ப அவர் சொல்ற மாதிரி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி தாக்குவது அப்படிங்கறத ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு வலிமையாகவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு தோல்வியுடைய வெளிப்பாடு தான் இந்த தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத உணர மறுக்கிறது இந்த பாஜக அரசு. இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2014 வந்து பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க. ஆண்டுக்கு 2 கோடி வேலை, விவசாயிகளுடைய வருமானம் வந்து ரெட்டிப்பு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்படி பல விஷயங்களை சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை நாங்க பாலக்கோட்ல தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் முன்வைத்து இவர்கள் வாக்கு கேட்க வந்திருக்கிறார்களே அப்படின்னாவே ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா பிக்சர் இவங்க செய்யல அப்படின்றது. இவங்க என்ன செய்யணும் அவங்க சாதனையே எதுவுமே இல்லை. சாதனையை சொன்னிதான் நம்ம வந்து ஓட்டு கேட்கணும். என்ன சாதனை? இவங்களோட சாதனை எல்லாமே மிக மிக மோசமான ஒரு பொருளாதாரத்தை பின்தங்கிய இதுக்கு நம்ம இந்திய நாட்டை தள்ளினது தான் மிகப்பெரிய சாதனை. சில புள்ளி விவரங்கள் ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பட்டினி, இதில் 119 நாட்டில் உலக அளவில் 103வது இடத்துல இருக்குது, பட்டினியில் இருக்குது ஹங்கர் இண்டெக்ஸுங்கிறதுல. அதே மாதிரி ஒரு தொழிலாளர் நல இதுலேயும் மிக மிக மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்லை டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், இது ரெண்டுத்தினாலேயும் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக மிக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான வந்து சிறு குறு தொழில் வந்து மூட வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம். 2 கோடி கொடுக்குறேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 வருஷத்துக்கு 10 கோடி வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 3 கோடி 4 கோடி வேலை வாய்ப்புகள் இழந்து விட்டது தான். அதுதான் வந்து நம்ம மிக மோசமான சூழல். இதெல்லாம் அவங்களால சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? ஜிஎஸ்டி பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசுகிறாரா? டிமானிட்டைசேஷன் பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாரா? 50 நாள் எனக்காக காத்திருங்கள் என்றார். 50 நாள் ஏகப்பட்ட 50 நாட்கள் நாம் காத்திருந்தோம். ஆனால் அவர் எதையுமே செய்யலை. 50 நாள் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னு சொன்னார். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ ஓட்டு கேட்கும் பொழுது அந்த ஜிஎஸ்டியோ டிமானிட்டைசேஷனையோ எதை பற்றியுமே வந்து அவர் பேசலை. வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. அதற்கு மாறாக சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டுள்ளன. திருப்பூரில் பின்னலாடை தொழிலாளர் உட்பட விவசாய தொழில்கள் உட்பட அனைத்து தொழில்களும் நசுக்கப்பட்டுள்ளன. 45 கால ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு போய்விட்டது என்று நேஷனல் விவரங்களை வெளியில கூட வரவிடலை. அது உடனே அவங்கள ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு வந்து இருக்காங்க. இவங்க வேணும்னா அவங்க புள்ளி விவரத்தை வெளியிடாம பார்த்துப்பாங்க, இல்லை வரலாற்றை மாற்றுவார்கள், இல்லை புள்ளி விவரத்துக்கான வந்து அந்த ஸ்கேலை மாற்றிடுவாங்க. அதனால அவங்களுக்கு நல்லதாக நடக்கிற மாதிரி செய்வார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. முக்கியமாக வேற ஒரு இது என்னன்னா, இந்த நடக்கின்ற பிஜேபி ஆட்டம் ஓரளவு மெஜாரிட்டியோடு இருந்தது. இவங்க பெண்களுக்கு என்ன செய்தார்கள்? பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்றாங்க. விமன் டெவலப்மெண்ட், விமன் லெட் டெவலப்மெண்ட் என்பதெல்லாம் இப்போ வெளியிட்டுள்ள பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நேயர்கள் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல், சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க சார். மேடம், நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இந்த பிஜேபி ஆட்சியால வந்து வியாபாரிகள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டார். ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ரொம்ப வந்து சாவடிச்சிட்டாங்க இந்த ஆட்சி. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏழைங்களுக்கெல்லாம் வந்து நடுத்தருவில் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆட்சி. 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்ல சொன்னாங்க. அட்லீஸ்ட் 15,000 போட்டாங்களா? இல்ல. இப்போ ஜனங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து விரக்தியில இருக்கிறாங்க. ரொம்ப இப்போ வர்ற ஆட்சி வந்து கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும். ராகுல் காந்தி பிரதமராக வருவார். நன்றி, உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. நிச்சயமா சார், கருத்துக்கு நன்றி. அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து நம்ம பிரதமர் வந்து தன்னை வந்து காவலன் சொல்றாரு இல்லைங்களா? ஆமா, காவலன் சொல்லிட்டு யாருக்கு காவலர்னா இருக்காரு அவரு? இந்த நாட்டினுடைய ஏழை எளியவர்களுக்கு, பாட்டளி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, வேலையில்லா பட்டாதிகளுக்கு, பட்டதாரிகளுக்கு, பிஇ படிச்சு எம்இ படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சவங்களுக்கு வேலையெல்லாம் சுத்திட்டு இருக்க இளைஞர்களா காப்பாளரா இருக்காரு. அதை விட்டு அவங்களுக்கெல்லாம் காப்பாளர் இருக்கிறது விட்டு போட்டு அதானிக்கு அம்பானிக்கும் காப்பாளர் இருக்காரு தவிர இவர் என்ன தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு? என்ன சாதனை செஞ்சிருக்காரு? பெரிய சாதனை என்ன? போர் நடத்தி நம்மளுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு? இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, ஒரு நாட்டுக்கே ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. பங்களாதேஷை பிரிச்சு ஒரு தனி நாடை வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து பெருசா பேசுறாங்களா அவங்க?
அதையெல்லாம் ஒன்றும் பெருசா பேசலாமுங்க. சாதாரண இருந்தாங்க, எத்தனை செஞ்சாங்க. ஜவஹர்லால் நேரு அவங்களோட குடும்பம் நாட்டுக்காக உழைச்ச குடும்பம், எவ்வளவு தியாகம் செஞ்ச குடும்பம். இவர் என்னன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போடுறாரு, 4 ட்ரெஸ் போடுறாரு. மகாத்மா காந்தி எப்படி அவர் மதுரையில் ஒருத்தர் மேல விவசாயி சட்டை இல்லாம இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் சட்டை இல்லாம இருந்தாரு. யாரு? மகாத்மா காந்தி சட்டை போட மாட்டாரு. மகாத்மா காந்தி சாதாரண ஆள். அவரு லண்டன்ல படிச்சுட்டு பாரிஸ்டர் பட்டம் வாங்கி படிச்சுட்டு அவரே வந்து சட்டை போடாம தெரிஞ்சிருந்தாரு. இவரு 10 லட்சம் 11 லட்சத்துல கோட்டு சூட்டு போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையா? ஏழைகளை பார்க்கணுமா? இவரெல்லாம் வந்து இந்த கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும். ராகுல் வந்து எவ்வளவு அழகா பேசுறாரு, எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படித்தவர், பண்பாளரா இருக்காரு. அவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும், மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் தளபதி வந்து ஆகணுங்க. தலை வந்தா தான் என்ன தெரியல, ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டி இருக்கிறது மத்தியிலும் மாநிலத்திலும். அப்பதான் வந்து உண்மையான பாதுகாவலர்கள் வந்து ஆட்சியில இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார். வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் தேர்தல் அறிக்கையை பற்றி. அவர் கூட சொன்னார். ஆனால் இப்போ நம்ம தேர்தல் ஆணையம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய விஷயங்களை நம்ம ஒரு என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னிலிருந்தே வந்து நடத்தை நெறிமுறைகள் அமலாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும், ஒவ்வொரு யார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு நமோ டிவின்னு ஒன்று அது வந்து தொடர்ச்சியாக வந்து மார்ச் மாத இறுதியிலிருந்து வந்து செயல்பட வந்து ஒரு தொடங்குது. அதில் வந்து மோடி அவர்களை பற்றி தான் வந்து விஷயங்கள், அவர் எங்கே போகிறாரு, என்ன பேசுகிறாரு இப்படின்ற விஷயம். இதுக்கு வந்து விளக்கமும் கேட்குறாங்க. அந்த விளக்கத்துக்கு வந்து அது எந்தவுடைய வந்து ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கிட்ட அனுமதி வாங்காமல் இயங்கக்கூடிய ஒரு டிவி. அதை வந்து சொல்கிறாங்க இல்லை இது வந்து அந்த டிஷ் டிவி அந்த மாதிரி சேட்டலைட் அந்த இருக்கிறவங்க அவங்க கொடுக்குற அந்த ப்ராட்காஸ்டர் கொடுக்குற ஒரு சேனல். அது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குற சேனல். அது ஒரு விளம்பர மாதிரியான சேனல். அதனால அதுக்கு அனுமதி பெற தேவையில்லைன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை வந்து தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அந்த டிவியை வந்து போயிட்டு தான் இருக்கு. தேர்தல் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று இப்போதான் வந்து அந்த படம் இப்போதான் நேற்றுக்கு தான் அதுக்கான ஒரு தடையே வந்திருக்கிறது. ஆனால் எப்போ வந்திருக்கு? அதுக்கான ட்ரெய்லரு எல்லாம் வெளியில் வந்த பிறகு நிதானமாக வந்து இப்போ வந்திருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் இப்பயும் இது தொடர்பாக கூட இவர் பேசுவது தொடர்பாக கூட விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயுமே நிதானமாகத்தான் வந்து தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பாங்களா? தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குமா? அதே எதிர்த்தரப்புன்னு வரும்போது ரொம்ப வேகமாக வந்து வழக்குகளை போடுறாங்க, வந்து பணத்தை பறிமுதல் செஞ்சோங்கிறாங்க. இப்படி அங்கே ஒரு வேகம் காட்டுகிற இடம் இந்த இடத்துல ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது? அப்போ நமோ டிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 விஷயம் இருக்குது, 2 டிபார்ட்மெண்ட் இது. ஒன்று தேர்தல் ஆணையம், இன்னொன்று நம்மளுடைய ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்க இவங்களை காமிப்பாங்க, இவங்க அவங்கள காமிப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆக ஃபஸ்ட்டு ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனம் டாடா ஸ்கை நிறுவனம் வந்து இது ஹிந்தி சேனல் சொல்லணும். ஹிந்தி சேனல் சொன்னோடனே அதில் உடனே சட்டச்சிக்கல் வந்துன்னு சொன்னால் ஒரு யூ-டர்ன் அடித்து இல்லை இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து என்னென்னா இது சம்மந்தமான எந்த ஃபைலுமே நம்மளுடைய வந்துட்டு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர்கிட்ட இல்லவே இல்லை. அந்த லைசன்ஸ் ஒன்று வந்திருக்கு, இது இந்த லைசன்ஸ் தேவையில்லை, அப்படி எந்த விதமான பேச்சுமே இல்லை. நான் கேட்குறேன், எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுக்கலாமா? அதை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுறதுக்கு, தூர்தர்ஷனில் பேசுறதுக்கு எங்களை மாதிரி கட்சிக்கு 1008 கண்டிஷன். ஈவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கூட நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தொலைக்காட்சிக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும்பொழுது இதில் ரூல்ஸை மேனிப்புலேட் பண்ணிட்டு அரசியல் ரூல்ஸ் வந்து இருக்கிறதே பார்க்காத மாதிரி பார்த்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கிறது இல்லை, நம்மளோட ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியும் கண்டுக்கிறது இல்லை. ஆக இவங்க வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆணையர் வந்து அவருடைய PM நரேந்திர மோடி என்கின்ற படத்துக்கு தடை விதித்தார். அதே நேரத்தில் நமோ டிவிக்கும் சேர்த்துன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து மற்ற தகவல்கள்லாம் வருகிறது, இல்லை நமோ டிவிக்கு நாங்கள் தடை விதிக்கல, இந்த படத்துக்கு மாத்திரம் தான் தடை விதித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது PM நரேந்திர மோடி என்ற பெயரில் விவேக் ஓப்ராய் நடித்து 22 மொழிகளில் எல்லா மொழிகளும் இருக்கும்போது இந்தியா ஃபுல்லாக வந்து அதோடைய தாக்கம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இருக்க தான் செய்யும், அதை மறுக்கவே முடியாது. இது வருது. நீங்கள் சொன்ன மாதிரி படம் வந்து 12 ஏப்ரல் 12 ரிலீஸ்னாங்க, அப்புறம் ஏப்ரல் 5 ப்ரீபோன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருப்பி தேதி மாற்றிட்டே இருந்தாங்க. ட்ரெய்லர்லாம் விட்டு பாட்டெல்லாம் முடிஞ்சு நல்லா இந்தியா ஃபுல்லாக அது ஃபேமஸ் ஆகுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக வந்து தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் நாங்கள் புகார் கொடுத்தோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மிக 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 தாமதமாக இப்போ ஃபஸ்ட்டு போலிங் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிற நேரத்தில் மெதுவாக அப்படி சொல்கிறாங்க. இந்த இன்னொரு விஷயம் அந்த PM நரேந்திர மோடியில் என்ன பார்க்கணுன்னா, இது வந்து இந்தியாவில் மாத்திரம்தான் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தோடைய கட்டுப்பாடு இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்கிற மாதிரி, இது மற்ற இடங்களிலும் யூடியூப்லேயும் வேறு நெட்லேயும் வந்து விடலாங்கிற மாதிரியான ஒரு கருத்தும்
வந்து இருக்கு. அப்போ வந்து தடை பண்ண மாதிரி தான், ஆனால் தடை பண்ணாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இந்தியா ஏன்னா என்னுடைய பவர் இந்தியாவுக்குள்ள மாத்திரம் தான், இந்தியாவில் மாத்திரம் திரையிடக்கூடாது நான் சொல்வேன்ற மாதிரி வரப்போகுது. ஏன்னா நேற்றுக்கு முந்தான தான் சென்சார் போர்டில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மிக மிக தாமதமாக வந்து சென்சார் போர்டு ரிலீஸ் ஆகி யூ சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் மட்டும் திரையிடப்படாதுன்னா அப்போ உலகத்தில் மற்ற இடங்கள்லாம் டிஜிட்டல் மீடியாவில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கின்றது. ஒரு நேர் கூட அழைப்பில் இருக்காங்க, நம்ம பேசுவோம். வணக்கம், மக்களின் குரல். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மோடியினுடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய மக்கள் வந்து மிகவும் கஷ்டமும் வேதனையுமா பட்டிருந்தாங்க. கஜா புயல்ல ரொம்ப வேதனை அடைஞ்சு ரொம்ப பிச்சைக்காராக பணம் இல்லாத நேரத்துல ரொம்ப பிச்சைக்காரத்தனமா இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் தமிழகத்துக்கு வர முடியாத மோடி இன்றைக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறாருனாக்க மக்களுடைய தமிழக மக்களுடைய எல்லாமே முட்டாளா பிச்சைக்காரங்கன்ற நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார் மோடி இன்றைக்கு. அப்படி இருக்க சூழ்நிலைமையில இன்னைக்கு பல தடவை ஹெலிகாப்டர்ல விமானத்துல வந்து அப்துல் கலாமுக்கு ராமநாதபுரத்துல மணிமண்டபம் கட்டுற இதை கட்டுற அப்படின்னும் போது கஜா புயல்ல பாதிக்கப்படைஞ்ச என் மக்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு வாரத்தை கூட பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஹெலிகாப்டர்ல தான் வந்து பார்த்திருக்காரு ஒழிய தரைவழி பாதையா இது வரைக்கும் வந்து பார்த்தது இல்லை. இன்றைக்கு இவங்க எல்லாம் வந்து பேசும்போது அதுக்கு ராகுல் வந்து எவ்வளவு பெற்றா இருக்காரு. மக்களுடைய கஷ்டங்களை வந்து உணர்ந்திருக்கிறார்கள் அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் ராகுல் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. வந்து இப்போ நம்ம தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது நம்ம எதை வந்து நியாயமான சுதந்திரமான ஒரு சம வாய்ப்பை எல்லாருக்கும் அங்கே போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் தான் சுதந்திரமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் என்ற ஒரு அமைப்பே வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாமும் தாண்டி ஒரு ஆளும் கட்சியினுடைய அழுத்தம் இருக்குமானால் ஒவ்வொரு விஷயம் எதிர்கட்சியினர் பண்ணால் அது விதிமீறல் நடவடிக்கை எடுக்கணும், ஆளுங்கட்சியினர் பண்ணாக்கா அது அப்புறமா கொஞ்சம் காலம் தள்ளி நிதானமாக விளக்கம் கேட்கலாம். அதுவும் யோகி ஆதித்யநாத்லாம் ரொம்ப தெளிவாக வந்து இராணுவத்தையே மோடியோட படைன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு மிதமாக அவருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வழங்குறத பார்க்குறோம். அப்படின்னா எப்படி வந்து ஒரு நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நம்ம நம்ப முடியும்? மக்களுக்கு எப்படி அந்த நம்பகத்தை நம்ம உத்தரப்பிரதேச முதல்வர் வந்துட்டு மோடி சேனான்னு சொன்னார். அவங்களுக்கு அலி மேலே ஃபைத் இருந்ததுன்னா நாங்கள் பஜ்ரங் பலி வச்சுருக்கோன்னு சொல்லி ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சஸ் நிறைய கொடுக்குறாரு. இதுக்கு எல்லாமே வந்து அது ஒரு கண்டுகொள்ளாத போக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. அதற்கு மாறாக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய தொழில் நிறுவனங்கள் மீது வந்து ஐடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பயமுறுத்தல் போக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க, நமக்கு போலீஸ் வாகனங்கள் மீதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சோதனை நடத்துவீர்களா என்று கேட்டார்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. ஆளுங்கட்சி மொத்தமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொண்டு இருக்கிறது. முதல்வர் கார்லயே வந்து இருந்தது. ஆமா, தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆளுங்கட்சி மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா இவங்க வேணும்னா இதே மத்திய அரசு சீஃப் செக்ரட்டரி வீட்டிலேயே ரெய்டு பண்ணவங்க, வேணும்னா இவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய அரசு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவா இருக்கிறதுனால அந்த சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு அலுவலகத்துக்கு ரெய்டுன்னு எல்லாம் மறந்துட்டாங்க. இப்பொழுது ஆளுங்கட்சி எல்லா விதமான தேர்தல் விதிமீறல்களையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இந்த போக்கு தான் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு நண்பர் ஒரு பேசும்போது சொன்னார், 15 லட்சம் பணம் கூட 15,000 கூட போடலன்னு. அது கூட போட வேணாம், மினிமம் பேலன்ஸ்னு சொல்லி இருக்கிறதா எடுக்காமல் இருந்தால் போகிறோம் என்ற லெவலுக்கு வந்திருக்கிறது. அதே காவலாளி சவுக்கிதார் என்று பெயர் வைத்துக்கொண்டு ரஃபேல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் திருடு போய்விட்டன என்று நம்ம வந்துட்டு உச்சநீதிமன்றத்தை சொல்லும்போது அவங்களே கேவலம் கேட்குறாங்க. இது கூட அவங்களால வந்து பத்திரமா பாதுகாக்க முடியலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நகல் தான் எடுத்திருக்காங்க என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய இயலாமையை மூடி மறைத்து வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லை, தொழில்கள் நசிந்ததை பற்றி பேசவே இல்லை, கஜா புயலுக்கு எட்டி பார்க்கவே இல்லை. இப்பொழுது வந்து முருகனுக்கு அரோகரா என்று சொல்கிறார். நேயர்கள் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல், சொல்லுங்க உங்க கருத்தை. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது, உங்க கருத்தை சொல்லுங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏ மூர்த்தி பேசுறேங்க. சொல்லுங்க சார். தளபதி ஸ்டாலினோட ஆட்சி தாங்க வரணும்னு நாங்க ரொம்ப விரும்புறோமா. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது சார், சொல்லுங்க. மேடம், தலைவர் தளபதியோட நம்ம ஸ்டாலினோட சரி, அதாவது ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் வந்து மத்தியில் மட்டுமல்ல மாநிலத்திலும் அப்படின்னு வந்து சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாகவும் நேயர் இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல், சொல்லுங்க. வணக்கம் மேடம், மக்களின் குரல்ங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மக்களின் குரல் தான் சார். நம்மளுடைய நாட்டுல
மோடினால ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரியை கொண்டு வந்து மக்களால எந்த ஒரு நல்லதுமே வரப்படல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம இத இருக்கோம். அதனால காங்கிரஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நன்மை நடக்கும். நிச்சயமா. அதாவது சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க ஜிஎஸ்டினால. அது வந்து நிச்சயமா அந்த நிலை மாறணும் அப்படின்றதும் சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. மேடம், இந்த தேர்தல் ஆணையம் பத்தி பேசும்பொழுது ஒரு 66 வந்து முன்னாள் வந்து குடிமைப்பணி அதிகாரிகள் வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் பாரபட்சமான செயல்பாடுகளை பற்றின்னும் போது எதிர்க்கட்சிகள் சொன்னால் ஓகே இது வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் சொல்லியிருப்பது அப்படின்றது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? இதற்காவது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இல்லையா தேர்தல் ஆணையம்? அதை பற்றி தலைமை தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை அது அவங்களோட கருத்து, நான் ஒன்றும் அதை பற்றி சீரியஸாக நினைக்கல என்று ஒரு மேலோட்டமாக புறந்தள்ளி போயிட்டாரே வழியே தவிர அது வந்து சீரியஸான அதை எடுத்துக்கிட்டு அதை பதிலே சொல்லவில்லை. ஆனால் மிக மிக முக்கியமாக ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம ஒரு வாக்காளராக ஒரு பொதுமக்களாக நம்ம வந்து தேர்தலை வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான அரசியலில் மிக முக்கியமான பதவியில் வைத்தவங்க உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். அவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒருத்தர் 2 பேர்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதோ லெட்டர் எழுதுறாங்கன்னு சொல்ல, இத்தனை பேர் 60க்கும் மேற்பட்டோர் எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரியான ஒரு கடிதங்கள்லாம் எழுதும்போது என்னன்னா அவங்களாலே தாங்க முடியல. அந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலைமையை இன்றி நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தான் இதை காண்பிக்கின்றது. இதை தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ முதல் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே நம்ம டிவிலேருந்து எல்லாமே தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஐடி ரெய்டும் நடக்குது. இந்த தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருக்கிறது என்றால் அருண்ஜேட்லி அவங்க வீட்டில் ஐடி ரெய்ட் பண்ணுவாங்களா? இல்லை வேறு ஏதானு வந்துட்டு ஒரு மினிஸ்டர் வீட்டில் பண்ணுவாங்களா? அவங்க வீட்டில் வாகன சோதனை பண்ணுவாங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லா ரெய்டுமே எல்லா விதமான சோதனைகளும் எதிர்க்கட்சியின் மீது மட்டும்தான் எங்கும்போது இந்த தேர்தல் ஆணையத்திலும் என்ன எதிர்பார்க்க முடியும்? அது மட்டும் அல்லாமல் அரசு பணியில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், எல்லா துறையில் சேர்ந்தவர்களும் கொத்தா கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தயவு செய்து இந்த பாஜக அரசுக்கு ஓட்டு போடாதீர்கள், இந்த ஆட்சி வந்து வெளியேற்ற வேண்டும், இது இந்துக்களுக்கே எதிராக இருக்குது. ஏன்னா இப்போ பெண்கள் எல்லாம் இந்துக்கள், தலித்துகள் எல்லாம் இந்துக்கள், ஏன்னா மாட்டுக்கறியை இது பண்ணுறாங்க, மாட்டு தோலை உரிக்கிறாங்கன்னு சொல்லி இந்துக்களாகிய தலித்துகள் மீதே இந்த அரசு தாக்குதலை ஏற்படுத்துகிறது. ஏதாவது ஒரு பேசுறதுக்கான கருத்துரிமை இல்லைங்க. அவங்களெல்லாம் வந்து உடனே கொலை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு போக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. மிரட்டல் போக்கு இருக்கிறது. பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை. தொடர்ந்து பல்முனை தாக்குதல்கள் அனைத்து ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல. அது புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமே அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளையே வந்து தாக்குனாங்க. வந்து இந்த எங்கெல்லாம் அந்த மத விஷயத்தை விஷமாக பரப்ப முடியுமோ அங்கெல்லாம் அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் பிரதமரே ரியாக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பேக்கரி பேர் வச்சதுக்காக அந்த பேக்கரியை அடிச்ச காட்சிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இத்தனைக்கும் அவருக்கும் அங்க இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பேக்கரியோட நேமுக்காக அடிச்ச அந்த காட்சி எல்லாமும் பார்த்தோம். பல பேர் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. இப்போ இப்படி ஒரு அரசு இப்ப பேசினவங்கள கூட பல பேர் சொன்னாங்க, அந்த கஜா புயலும் போது வரல, ஜிஎஸ்டினால இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், வேலை இல்லை அப்படின்னு. ஆனா இந்த நிலைமையிலையும் வந்து இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு மோடி அவர்கள் வந்தாதான் வந்து ஒரு வலிமையான ஆட்சி அவரால் தான் தர முடியும்னு சொல்றாங்களே. வலிமைன்னு அவங்க சொல்றது என்னவா? பலசாலி அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் நினைக்கிறேன். 56 இன்ச் இருக்கிறதா வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுனால ஒருவேளை பலசாலி அப்படி நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனா ஒரு விதத்தில் அவர் பலசாலி தான் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில். ஏன்னா அவருடைய பலத்தை பிரயோகித்து இந்த ஆட்சியை வந்து தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார். இல்லாட்டி இந்த ஆட்சி எப்பயோ வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய ஆட்சி. இதை வந்து தன்னுடைய பலத்தை காண்பித்து இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி ஆட்சியை வந்து தொடர்ந்து வந்து இவ்வளவு நாள் வந்து வச்சிருக்காரு. அந்த பலத்தை வந்து அதாவது தமிழக மக்களின் உணர்வுகளையே புரிந்து கொள்ளாத ஒரு அதிமுக அரசு, அந்த அரசு தான் இங்க செயல்பட்டு இருக்கும்போது, ஏன்னா மக்கள் இவ்வளவு அழகா ரொம்ப பிரதிபலிக்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு வேண்டாம், இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. அப்போ திரும்பி அவர் தான் வேணும்னு அவர் சொல்றதை பார்த்தா ரொம்ப ஒரு வேடிக்கையா வேண்டுங்கிறது நடக்கிறதுனால அவர் வேணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வெளிப்படையா தெரியுது இந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணமே மத்திய அரசுடைய ஆதரவினால தான். இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்காதான். இப்போ கூட எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 21க்கு பண்ண மாட்டேன், 18க்கு தான் பண்ணுவேன், 3க்கு நிறுத்தி வைப்பேன் என்று திருப்பி நம்ம வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்காகவே போராடி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த அரசுடைய மோசமான கோர முகத்தை அனைத்து துறையில் இருக்கவர்களும் வந்து பார்த்துட்டாங்க, அலறி போயிருக்காங்க. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை. இந்த பேசும் ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
தூத்துக்குடி தொகுதியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஜெய்சங்கர். சொல்லுங்க. இந்த 14 பேரை குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க ஸ்டெர்லைட் ஆலையில. அப்ப வந்து எடப்பாடியும் இளவு கேட்க வரல, மோடியும் இளவு கேட்க வரல. அண்ணன் டிடிவி வந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு. இந்த நானும் ஒரு இந்து, ஆனா எக்காரணம் கொண்டு அங்க ஓட்டு போட மாட்டேன் இந்த தமிழிசைக்கு. அது ரொம்ப, அதாவது நீங்க எவ்வளவு கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. உண்மைதான், வந்து அவ்வளவு பேர் இறந்தது, அவ்வளவு பேரை வந்து படுகொலை செய்யப்பட்டது, துப்பாக்கிச்சூடு நடத்தியது அப்படின்றதுக்கு இன்னி வரைக்கும் 2 தரப்பினரும் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சதா தெரியல. அது வந்து பார்க்கவும் இல்லை அப்படின்னு வந்து விஷயத்தை நீங்க சொல்றீங்க. உங்க கருத்துக்கு வந்து மிகவும் நன்றி சார். இப்போ நம்ம பேசும்போது இப்போ எப்படி எடப்பாடி விரும்புகிறாரோ அதே மாதிரி இம்ரான்கான் கூட மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்காரு அவர்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இம்ரான்கான் சொன்னதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் எழுகிறது. குஜராத் எலெக்ஷனில் வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், மணிசங்கர் ஐயர் வந்துட்டு அங்கே போய் பேசியிருக்காரு, இங்கே போய் பேசியிருக்காரு, இல்லை சில காங்கிரஸ் நபர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட்டு இருக்கிறதோ என்று சந்தேகம் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே தேர்தல் கூட்டங்களில் எல்லாம் நமது பிரைம் மினிஸ்டர் வந்து பேசினார். இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் வந்து இவருக்கு ஆதரிக்கிறாரு, அப்போ வெளிப்படையாவே பாஜகவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிறதோ. ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி போயிட்டு வந்தார். இந்திய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு போகிறார் என்றால் ஒரு அரசு முறை ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இன்விடேஷன் கொடுத்து தான் போகணும். அப்படி இல்லாமல் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வர வழியில் அப்படியே ஒரு சர்ப்ரைஸாக நவாப் ஷெரீப் வீட்டுக்கு போயிட்டு அங்கே தேநீர் அருந்து விட்டு அங்கே வந்து பட்டு துணியெல்லாம் வந்து கிஃப்ட் எல்லாம் குடிச்சிட்டு வந்தார். அது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா பாஜக அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் பாஜக கட்சிக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமே ஏதோ ஒரு இருக்குமோ என்று தோணுகிறது. ஏன்னா இவங்க அப்படிதான் எல்லாரையும் பேசுறாங்க. ஆக நமக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அரசு எந்த சாதனையுமே அவங்க பண்ணவே இல்லை. எதை ஈஸியாக பண்ணியிருக்கலாமோ அதையுமே பண்ணலை. சில விஷயங்களுக்கெல்லாம் பணம் கூட தேவை கிடையாது, மனசு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக இருந்த ஒரு அரசு பெண்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்தியாவிலிருந்து 50% பெண்கள் தான் இருக்கிறார்கள். நல்ல மெஜாரிட்டியோட இருக்கும் பொழுது 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்தது. இந்த தேர்தல் அறிக்கை அதே தான் இருக்கிறது. இவ்வளவு நீங்க என்னதான் செஞ்சீங்க? உங்களால் ஈஸியாக செஞ்சிருக்க முடியும். காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதற்கு ஆதரவு அளிக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் உங்ககிட்டே மெஜாரிட்டி இருக்கு, ஈஸியாக பண்ணியிருந்திருக்கலாம். அதை செய்யவில்லை. அதை செய்யாமல் பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களோட முன்னேற்றம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற வெற்று முழக்கங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான இந்த அரசு இருக்கிறது விளம்பரத்துக்காகவே கொடுத்துட்டாங்க. பேட்டி பச்சாவுக்கு விளம்பரத்துக்கு தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை. உங்களுக்கு ஆசிஃபா மாதிரியான ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற ஒரு நாடு இது. அந்த நபரை, பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆதரவாக இந்திய தேசத்தின் கொடியை பிடித்து கொண்டு பாஜகவுடைய மினிஸ்டர்ஸ் வந்து போறாங்கன்னா இது என்ன நாடுங்க உண்மையிலே? அப்ப இந்த 2014 ரொம்ப வேகமாக ஒரு பிரச்சாரத்தை நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சாரம் 2019 பார்த்தாங்கன்னா வந்து படை வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் பின்னால் ஒளிந்து கொண்டு இருப்பதை போல இருக்கு. கடைசியாக வந்து இது குறித்த வந்து உங்களுடைய கருத்தை ரொம்ப சுருக்கமாக படி. ஆக பெண்களுக்கு வந்துட்டு இப்போ உஜாலா திட்டம்ன்றாங்க, அடுத்த வாட்டி அவங்க கேஸே வாங்கல. சும்மா இது எல்லாமே வெற்று முழக்கங்கள் தான். பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, இவங்களுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்ன்ற எண்ணமும் இல்லை. ஆக இந்த இவங்களுக்கு வந்துட்டு நீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றது. ஆனால் ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற பல முக்கியமான தமிழகம் சார்ந்த விஷயங்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இல்லை. அதோட இல்லாம அந்த பாஜக தலைவர்கள் நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம், நீட்லாம் கொண்டு வர மாட்டோம் என்பது வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். ஆக இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இது வந்து பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் முக்கியமாக அதுவும் நடக்கிறது. ஆட்சி மாற்றத்துக்கான வழி செய்ய வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கின்றோம். ஆக மக்கள் வந்து மதசார்பற்ற நம்ம ஜனநாயக கூட்டணிக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டதான் நம்ம வந்து மக்கள் இப்போ நேர்கள் பேசினதெல்லாம் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அவங்க சரியான முறையில் வாக்களிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. கருத்துக்களை பதிவிட்ட நேயர்களாகிய உங்களுக்கும் நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.